கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் குடும்பத்தின் சார்பாக, சபையின் சார்பாக உங்களுக்கு நாங்கள் வலைதளத்தில் பார்த்து கொண்டு இருக்கிற உங்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைக்கு செய்திக்கு ஆதாரமாக வாசிப்போம். லூக்கா 1 அதிகாரம் 31. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஆமென். அல்லேலூயா. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று இங்க தேவதூதன் மரியாளை பார்த்து வாழ்த்துகிறார். சரி, இங்க நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக அப்படின்னு பேசுறாங்க. அப்ப இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையானது ஒரு மிக மிக சிறந்த, அதாவது உலக சரித்திரத்திலே சொல்லப்படாத ஒரு காரியம். உலக சரித்திரத்திலேயே சொல்லப்படாத ஒரு காரியம் என்னன்னா, நீ கர்ப்பவதி ஆவாய். அது கர்ப்பவதி ஆகக்கூடிய அந்த தருணம், அந்த நேரம் எப்படிப்பட்டனா, கன்னியாய் இருக்கிறார். நான் கர்ப்பவதி ஆவது எப்படி அப்படின்னு கேட்கிறான். அப்ப ஆண்டவராகிய கர்த்தர் தன்னுடைய தூதன் அனுப்பி, ஆண்டவராகிய தேவன் இந்த தூதன் மூலமாக பேசின வார்த்தை என்னவென்றால், இது தேவனால் ஆகும் அப்படின்னு சொல்றார். அப்போ அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையானது, அப்ப இயேசுனா முதல்ல என்னன்னு பார்க்கணும். பழைய ஏற்பாட்டு காலத்துல பேசப்படுகிற, சொல்லப்படுகிற அல்லது அழைக்கப்படுகிற எல்லா வார்த்தைகளுக்கும், எல்லா பெயர்களுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. எல்லா பெயர்களுக்கு என்ன இருக்கு? அர்த்தம் இருக்கு. அப்போ மோசே என்றால் தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன் மோசே என்றால், நோவா என்றால் தேற்றுகிறவன் என்று அர்த்தம். அப்போ ஒரு பேருக்கும் என்ன இருக்குன்னா அர்த்தம் இருக்கு. அர்த்தம் என்பதை காட்டிலும் வரலாற்று அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு ஒரு பெயர் சூட்டினால் அவன் என்னவாக இருப்பான் என்பதை பெயர் சுட்டி அழைக்கும்படியாக தான் அந்த வார்த்தை அவனுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நாய் அப்படின்னா அந்த நாய் என்ன செய்யணும்னா, அதாவது ரொம்ப நோபல் ஹார்ட்டடா இருக்கணும். கேலப் என்று சொல்லப்பட்டிருக்கு எபிரேய வார்த்தை. அப்படின்னா மனிதனோடு சார்ந்து வாழ்ந்து, மனிதனோடு அவன் இருக்கிற இடத்துல எல்லாம் அது இருந்து, அந்த மனிதனோடு பிணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அதுக்கு இருக்க வேண்டும் என்று, அல்லது ஒரு நல்ல ஒரு இருதயம் உள்ள விலங்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு கேலப் என்று பெயர் வச்சான். அப்போ ஒரு மனிதன் இருக்கிறான் அல்லது ஒரு விலங்கு இருக்கிறது என்றால், அந்த விலங்கு எப்படி இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறாங்களோ அது அப்படியேதான் இருக்கிறது. சரி, இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இயேசு, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்றாங்க. அப்ப இயேசு அப்படின்னா, அவர் பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்த எல்லா தீர்க்கதரிசிகளும் அவர் பேர் எப்படிப்பட்டதோ அந்த பேருக்கு உடையவர்களாகவே தான் இருந்தாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பெயரை சூட்டுறாங்க. வாசிங்க மத்தேயு 1 அதிகாரம் 21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். ஆமென். அல்லேலூயா. இயேசு என்றால் என்னவென்றால், அவருடைய பெயர் என்னன்னா, தமது ஜனத்தினுடைய பாவத்தை இரட்சிப்பார் என்றுதான் அவர் பெயர். அவர் பாவத்தை நீக்கி என்ன செய்ய இரட்சிப்பதுதான் அவருடைய பெயர். அவர் பெயர் என்னவோ அது அப்படியாகவே வாழ்ந்தார், அப்படியாகவே இருந்தார். ஆமென். அல்லேலூயா. அப்ப எனக்கு என் ஆண்டவராகிய கர்த்தர் எப்படி இருக்கிறார்னா,
என் பாவத்தை மன்னித்து எனக்கு இரட்சகராக இருக்கிறார். அப்போ நான் எப்படிப்பட்டவனா? கிறிஸ்தவன் நான். அந்தியோக்கியாவில் சீஷர்களுக்கு முதல்ல கிறிஸ்தவர்கள் என்று பெயர் சொல்லப்பட்டது. அப்படின்னா கிறிஸ்துவை உடையவர்கள், இயேசுவை உடையவர்கள் யாரு? கிறிஸ்தவர்கள். சரி, அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறார்னா, தன்னுடைய இரத்தத்தினால கழுவி அவர் என்னை முழுவதுமாக அவர் பார்க்கும்படி, அவர் நினைக்கும்படி என்னை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப தேவன் எப்படின்னா, ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது. பரிசுத்த தேவன், நம்ம பாடணும், பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே என்று சொல்லி என்ன செய்தோம்? பாடினோம், அவரை ஆராதித்தோம். அப்போ அந்த மகா பரிசுத்த தேவன் எந்த பூலோகத்தில் இருக்கிற எந்த மனிதனும் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அல்லது அந்த மனுஷன் தேவனிடத்துல போய் சேரவே முடியாது. என்ன செய்ய முடியாது? போய் சேர முடியாது. அப்ப தேவனிடத்துல போய் சேரணும் அப்படின்னா அவர் பார்க்கிற அளவிற்கு பரிசுத்தம் நம்மிடத்துல காணப்பட வேண்டும். அவர் பார்க்கிற அளவிற்கு பாவம் இல்லாத தன்மை எனக்குள்ள காணப்பட வேண்டும். அதைத்தான் என்ன செய்யறார்? பார்க்க முடியும். ஆனா எந்த மனுஷன் என்ன செய்ய முடியல? தேவன்கிட்ட வர முடியல. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆராதனை இருந்தது, ஆசரிப்பு கூடாரம் இருந்தது ஆலயத்துக்கு முன்பாக. அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள துணி தானே விளக்கிட்டு போகலாம், போக முடியாது. திரைச்சியில் இருந்துச்சு, துணி தானே விளக்கிட்டு போகலாம், போக முடியாது. கொன்னே விடுவார். அப்படிமா பிரதான ஆசாரியன் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. அப்ப ஏன் போக முடியாது? தேவன் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தம், தேவன் எதிர்பார்க்கிற அந்த தன்மை ஒரு மனுஷனுக்குள்ள இல்லை. ஆகையினாலதான் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. அப்போ தேவன் அவர் தனக்கு ஒரு திட்டம் வைத்திருந்தார். என்ன திட்டம் அப்படின்னா, இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் வராம இருப்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால், அவங்களுக்குள்ள இருப்பது பாவம். அந்த பாவத்தினாலதான் என்ன செய்ய முடியாது? என் பிள்ளைங்க, இந்த ஜனங்கள், என்னால் உருவாக்கப்பட்ட, என்னால் படைக்கப்பட்ட இந்த ஜனங்கள் என்னிடத்துல வர முடியாத இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், அவர்களுக்குள் இருந்து கிரியை செய்கிற பாவம். ஆகையினால என்கிட்ட வர முடியல. ஆண்டவர் யோசிச்சார், சரி யாரை அனுப்புவேன்? ஏசாயா என்ன செய்தான்? கடந்து சென்றான். வரலாற்று அறிஞர்கள்லாம் சொல்றாங்க, உலகம் படைக்கப்பட்டு இந்த பாவத்தில் விழுந்த பொழுது உலகத்தில் இந்த சட்டதிட்டங்கள் எல்லாம், இந்த நியமங்கள் எல்லாம், இந்த கட்டளைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு தேவனிடத்தில் கிட்டி சேரும்படி வரும்படி இவைகள்லாம் கொடுக்கப்பட்டு அவைகளில் அவர்கள் கடைபிடித்து அவங்க தேவன் நோக்கின அல்லது தேவனுக்கு உள்ள அல்லது தேவன் எதிர்பார்த்திருக்கிற அந்த பரிசுத்தம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்தாங்க? எண்ணினாங்க. ஒன்று செய்ய முடியாது. தீர்க்கதரிசிகள்லாம் அனுப்புனாங்க, ஒன்று முடியவில்லை. அப்போ எல்லாரையும் அனுப்பியாச்சு, சட்டத்திட்டம் கொடுத்தாச்சு, கட்டளைகள் கொடுத்தாச்சு, பிரமாணங்கள் கொடுத்தாச்சு. எதுவுமே என்ன செய்யல? மனுஷனை முழுமையாக கழுவ முடியவில்லை. பிரமாணங்கள் கழுவல, 10 கட்டளைகள் கழுவ முடியல. அப்போ தேவனுடைய வார்த்தையை சொல்லும்படி தேவனிடத்துல கிட்டி சேருங்க, அவர் உங்களை பட்சமாய் இருக்கிறார், அன்பு உள்ளவராய் இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லிலாம் தீர்க்கதரிசினா அனுப்புனாங்க. யாரும் வரல. வரலாற்று அறிஞர்கள் சொல்றாங்க, நான் போய் இவர்களுக்காக இரத்தம் சிந்தட்டும், என்னை அனுப்புங்கள் என்று சொன்னார். ஆமென். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்துல வந்து நமக்காக மரிக்க தன்னுடைய குமாரனை அவர் கேட்டுக்கொண்டபடி, அவர் நமக்காக அடிக்கப்படும்படியாக வேண்டிக் கொண்டபடி அனுப்பினார் என்று சொல்றார். அப்ப அனுப்பப்பட்ட அந்த ஆண்டவராக அந்த தேவனுக்கு, அந்த குமாரனுக்கு ஒரு பெயர் இருக்க வேண்டும்.
அதுதான் இயேசு. ஹல்லேலூயா. அதுதான் இயேசு. தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி என்ன செய்வார்? ரட்சிப்பார். அந்த பெயர் என்னவோ அப்படியே இருக்கிறார். அந்த பெயர் என்ன சூட்டப்பட்டதோ அந்த பெயருக்கு ஏற்றபடி என்ன செய்தார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க இயேசு என்று பெயரிடுவாயாக அப்படின்னா, அப்ப இயேசு என்று பெயரிடுவாக என்று சொல்லப்பட்ட அந்த வசனத்திற்கு ஏற்றபடி, அந்த வார்த்தைக்கு ஏற்றபடி தன்னுடைய வாழ்க்கை இருந்தது. ஆமென். அல்லேலூயா. அந்த இயேசு என்று சொல்லும் பொழுது என் ஜனத்தின், அவர் தமது ஜனத்தின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்று சொல்லப்பட்டது. ரட்சிப்பது மாத்திரமல்ல, அதற்கும் மேலாக காரியங்களை நடப்பிக்கும்படியாக தேவன் வந்தார். ஆமென். சபையில பாரம்பரியமாக சொல்லப்படுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை இரத்தத்தினால கழுவுவார், பாவமர கழுவி அந்த பாவம் இல்லா தன்மையோடு நீங்கள் வாழ முடியும் என்று சொல்லியிருக்கிறாங்க. 100% உண்மை. ஆனால் அதோடு நின்று விட்டாங்க. அதற்கும் மேலாக அவர் கல்வாரியில சம்பாதித்து வைத்த எல்லா காரியம் நமக்குரியது, நம்ம அனுபவிக்கும்படி ஆண்டவராகிய தேவன் இந்த பூலோகத்தில் நமக்கு காரியங்களை வைத்திருக்கிறார் என்பதை சொல்ல மறந்துட்டாங்க. ஆமென். அப்ப தமது ஜனங்களின் பாவத்தை ரட்சிப்பார் என்றால் எவைகளில் ரட்சிப்பார்? பாவத்தில் இருந்து மாத்திரம் ரட்சிப்பவர் அல்ல, பாவத்திலிருந்து மாத்திரம் ரட்சிக்கிறவர் அல்ல, அவர் நம்முடைய நோய்களிலிருந்து ரட்சிக்கிறவர், சாபங்களிலிருந்து ரட்சிக்கிறவர், பொருளாதார குறைச்சலிலிருந்து நம்மை ரட்சித்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சி. பாவம் தானே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பாவம் இருக்கிறபடினால ஒரு மனிதன் என்ன செய்ய முடியாது? செழிக்க முடியாது. பாவம் இருக்கிறபடினால, இந்த சாபம் இருக்கிறபடினால தேவன் சம்பாதித்து வைத்த எந்த காரியத்தையும் என்ன செய்ய முடியாது? அனுபவிக்க முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். அப்ப அந்த ஆசீர்வாதங்களை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன வேண்டும் என்றால் ரட்சிப்பு வேண்டும். அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்ட நாம் எப்படிப்பட்ட நிலையில வாழ்கிற ஜனங்களாக, மக்களாக இருக்கிறோம் அப்படின்னா, இந்த பூலோகத்துல ரட்சிக்கப்பட்ட நாம் எந்த விதமான குறைவு இல்லாம, எந்த விதமான பிரச்சனை இல்லாம வாழும்படியாக தான் நம்மை வைத்திருக்கிறார். அப்படிதான் நம்ம உருவாக்கப்பட்டிருக்கோம். அப்படிதான் நம்ம டிசைனே, நம்ம வடிவமே அப்படிதான். அப்போ நம்ம வைத்திருக்கிற தேவன் இந்த இயேசு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா, அதே லூக்கா 1ஆம் அதிகாரம் 32 வாசிக்கிறோம். வாசிங்க. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கு இந்த இயேசு எப்படிப்பட்டவர் அப்படின்னா, நீ கர்ப்பவதியா இருக்க, நீ கன்னியா இருக்க, கர்ப்பவதியாவ ஒரு குமாரனை பெறுவ அப்படின்னு சொல்லிட்டாரு. இங்க மத்தேயு 1:21 தமது ஜனங்களின் பாவத்தை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் அப்படி. ஆனா இந்த பூலோகத்தில் அவர் எப்படி இருப்பார், அவருடைய தன்மைகள் எப்படி, அவருடைய குணாதிசயங்கள் எப்படி அப்படின்னா, இங்க அவர் பெரியவராய் இருப்பார். ஆமென். அல்லேலூயா. அப்ப பெரியவராய் இருப்பார் என்றால் அவர் மாத்திரம்தான் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவங்க உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற காரியங்கள் எல்லாம் எப்படின்னா சின்னது. சின்னதுன்னு சொல்ற காட்டிலும் ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லணும். உலகத்தில் இருக்கிறது ஒன்றுமே இல்லை, அவர் பெரியவர். அப்ப இந்த பெரியவர் என்று சொல்லப்படுகிற இந்த இயேசு எப்படிப்பட்டவர்னா பெரியவராய் இருப்பார். இதை குறித்து கிரேக்க இந்த வார்த்தை பெரியவர் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த வார்த்தை அப்படின்னா, இந்த வார்த்தையில மெக்ஆஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு. பெரியவர் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையானது
அவர் பெரியவர், அந்த கிரேட். அப்போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறதுனா மெகாஸ் என்று சொல்கிறாங்க. மெகாஸ் அப்படின்னா அதாவது நமக்கு நல்லா தெரியும் இந்த வானமும் பூமியும் எவ்வளவு உயரமானது, எவ்வளவு படைக்கப்பட்டது, எப்படிப்பட்டது என்று சொல்லி அதற்கு ஒப்பமையாக இந்த பெரியவர் என்கிற வார்த்தையை அடைமொழியாக சொல்கிறாங்க. எப்படின்னா ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் இட் டைமென்ஷன் ஆஸ் ரெஸ்பெக்ட் என்று சொல்கிறாங்க. அதாவது இந்த விண்வெளியானது தன்னுடைய பரிமாணங்கள் எப்படி பெரியதாக எப்படி இருக்கிறதோ அப்படிப்பட்டவர், அப்படிப்பட்ட நிலைக்கு, அப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்கு பெரியவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அதாவது நாம் அறிந்தபடி, இந்த அறிவியல் நமக்கு போதித்தபடி அல்லது அறிவியல் மூலமாய் கண்டுகொண்டபடி இந்த ஸ்பேஸ் எவ்வளோனாக்கா 7000 கோடி ஒளி ஆண்டுகள் அவருடைய விஸ்தாரம். அந்த 7000 கோடி ஆண்டுகள் விஸ்தாரம் உள்ளது. அவ்வளவு பெருசு இந்த அண்ட சராசரம், இந்த யூனிவர்ஸ் சொல்லுவாங்க. அது நம்முடைய அறிவுக்கு ஏற்றபடி அதுதான் பெருசுங்கிறோம். நம்ம அறிவு இருக்கக்கூடிய இந்த விஞ்ஞானத்தை குறித்து பார்க்கும்போது அவ்வளோ பெருசு அப்படிங்கிறோம். அது எவ்வளவு இருக்கிறதோ அது அப்படிப்பட்ட நிலையில் இருக்கு என்று சொல்லி, அதாவது வரலாற்று அறிஞர்கள் இந்த கிரேட் என்று சொல்லப்படுகிற இந்த he shall be great என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையானது இந்த அண்ட சராசரங்கள் எவ்வளவு பெருசா இருக்கிறதோ அவ்வளவு பெரியவர் என்று வைத்திருக்கு. ஆனா நான் சொல்றேன், அதை காட்டிலும் பெரியவர் என் ஆண்டவராய் கர்த்தர் பெரியவர். எவைகளில் பெரியவர்? என்னை ஆசீர்வதிப்பதில் பெரியவர், என்னை பாதுகாப்பதில் பெரியவர், என்னை போஷிப்பதில் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தேவர்களுக்கும் மேலாக பெரியவர், 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 மகா பெரியவர் என்றார் தேவன். ஆமென், அல்லேலூயா. அவர் பெரியவராய் இருப்பார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? மகா பெரிய தேவன் இந்த இயேசு. சிறுபான்மை நீங்க இல்ல, நான் தான் பெரும்பான்மை. சிறுபான்மை இல்லை, நான் பெரும்பான்மை. ஏனென்றால் என் தேவனை எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா இப்படி பார்க்கறது இல்லை, என் தேவனை அப்படி பார்க்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. பெரியவர் அவர். என் தேவன் எப்படிப்பட்டவர்? பெரியவர். அவருடைய பிள்ளைங்க நாம பெரியவர்கள். இந்த உலகத்துல நாம் மாத்திரம்தான் பெரியவர்கள், மற்றவர்கள்லாம் சிறியவர்கள். மனசுல வச்சு ஏன்? அவர் பெரியவராய் இருக்கிறபடினாலே நாமும் பெரியவர்கள். அப்ப அந்த பெரியவராய் இருக்கிறவர் செயல்களில் மகத்துவங்களை பெரியவராய் இருக்கிறார். எல்லாவற்றிலும் A to Z என்னென்னலாம் நீங்க நினைச்சிருக்கீங்களோ எல்லாவற்றிற்கும் அவர் எப்படிப்பட்டவர்? பெரியவர். ஒன்றும் சளைத்தவர் அல்ல. நீங்க இது முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா ஒன்றை வச்சுதான் நான் முடிக்கணும் மகனே மகளேன்றவர். ஏன்னா அவருடைய நாமம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இயேசு, கிறிஸ்து. பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, அதிகமாய் செய்திடும் பெரியவர் எனக்குள்ளே. அப்போ பெரியவர் எனக்குள்ள இருக்கிறபடினால நான் ஒன்றுக்கும் சளைத்தவன் அல்ல. நான் பெரிய காரியங்களை செய்வதற்காக மாத்திரமே இந்த பூமியில வந்திருக்கிறேன். அதிசயங்களை, அற்புதங்களை படைக்கிறதுக்கு மாத்திரமே இந்த பூமியில என்னை வைத்திருக்கிறார். ஏனென்றால் என் இயேசு பெரியவராயிருப்பார். உயரத்தில் உன்னதமாய் இருக்கிற தேவன் பெரியவர் அவர். ஆமென், அல்லேலூயா. அப்போ உன்னதமானுடைய குமாரன் என்னப்படுவார்? கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். ரெண்டாவது மிகப்பெரிய விஷயம் அப்படின்னா தாவீதினுடைய சிங்காசனத்தை அவர் கொடுப்பாராம். இங்கே நீங்கள் கடைசியில் அடுத்து நீங்கள் வாசிச்சுன்னா, அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்று சொல்லப்பட்டு. அப்ப நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால்
பெரியவர் என்றால் அந்த பெரியவருக்கு என்ன இருக்க வேண்டும் என்றால் ஒரு ராஜ்யம் இருக்க வேண்டும், அரசு இருக்க வேண்டும், அரசாட்சி இருக்க வேண்டும். அந்த அரசாட்சி யாருடைய அரசாட்சி என்றால் தாவீதினுடைய அரசாட்சி. தாவீதின் சங்கதியில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மத்தேயு 1 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 16 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா தாவீதினுடைய சந்ததி வரைக்கும் இருக்கும். ஆபிரகாம் முதற்கொண்டு தாவீதின் சந்ததி என்ன செய்யப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கும். அப்போ அந்த தாவீதின் சந்ததியில் பிறந்த அவர், தாவீது எப்படிப்பட்டவர்? அவர் ஒரு ராஜா, ஒரு ஆசாரியன் அல்ல, அவர் வழிபோக்கன் அல்ல, ஒரு சாதாரண ஒரு நிலையில இருக்கிற ஒரு பிரஜை அல்ல, ஒரு தேசத்தினுடைய பிரஜை அல்ல. அவர் எப்படிப்பட்டவர்? ராஜா. அவர் அவர் வைத்திருக்கிற அந்த ராஜா வகித்த அந்த அரசாட்சி என்ன செய்கிறார்? அரசால பிறந்தவர் ஆண்டவராகிய தேவன். கிரீடம் வச்சுக்கிட்டு கையில அந்த செப்டர் வச்சுக்கிட்டு செங்கோல் வைத்துக்கொண்டு ஒரு சிம்மாசனம் உட்கார்ந்து நியாயம் விசாரித்து கொண்டு இருக்கிற நிலையில இருக்கக்கூடிய அந்த தன்மையில் இல்லை. அவருடைய சிங்காசனம், அவருடைய ராஜ்யம் வேறு. எந்த ராஜ்யம்? தன்னுடைய ஜனங்களின் பாவத்தை ரட்சிப்பார் என்ற அந்த ரட்சிப்பினுடைய ராஜ்யம், ரட்சிப்பினுடைய அந்த தன்மை. அவர் ராஜாவாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேறு ஒரு ராஜா. என்ன ராஜா? பாவத்திற்கு ராஜாவாய், இந்த பாவத்திற்கு அதிபதியாய் இருந்த பிசாசானவனை ரத்தம் சிந்தன் மூலமாக அந்த ராஜா, அந்த அதிபதியிடத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? கல்வாரியில வெற்றி சிறந்தார். அந்த ராஜ்யம் முடிவுக்கு வந்தது. எப்படி நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டோமோ ஒரு ராஜ்யத்திலிருந்து இன்னொரு ராஜ்யத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டோம். ஒரு ராஜ்யத்திலிருந்து இன்னொரு ராஜ்யத்துக்கு மாற்றப்பட்டோம். ஒரு ராஜ்யம் எப்படி இருந்தது? அடிமைத்தனம், தோல்வி, வியாதி, வறுமை, சாபம். ஆனா இன்னொரு ராஜ்யம் ஆசீர்வாதம், பலன், செழிப்பு, சந்தோஷம், சமாதானம். ஆமென். அப்ப அந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்னா கர்த்தத்துவம் அவருடைய தோல்ல இருக்கும். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவு இராது என்று சொல்லப்பட்டிருக்கு. எப்ப இராது? இந்த உலகம் முடிந்தாலும் அவருடைய ராஜ்யம் முடிவாது. எங்க இருக்கு அப்படின்னா பரலோகம் வரைக்கும். பரலோகம் எவ்வளவு நாள் இருக்கோ அவ்வளவு நாள், எவ்வளவு வருஷம் இருக்கோ அவ்வளவு வருஷம் என்ன செய்யும்? அது இருக்கும். ஆமென், அல்லேலூயா. இங்க வாசிக்கிறோம் யாக்கோபின் குடும்பத்தார். யாக்கோபின் குடும்பம் யாருன்னா நாம தான். ஆவிக்குரிய ஆபிரகாம், யாக்கோபு, அந்த குடும்பத்தில் பிறந்தோம். நாம அந்த குடும்பத்தில் நம்ம என்ன செய்யறோம்? அரசாண்டு கொண்டு இருக்கிறார். நல்லா கவனிச்சுங்க. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை கழுவி நமக்குள்ள பெரியவராய் இருக்கிறார். நமக்குள்ள எப்படி இருக்கிறார்? அவருடைய சிங்காசனத்தை ஸ்தாபித்து இருக்கிறார். அப்படின்னா நாமும் ஆளுகிறவர்கள், நாமும் அதிகாரம் செலுத்துகிறவர்கள், நாமும் கீழ்ப்படுத்துகிறவர்கள். ஏனென்றால் அந்த சிங்காசனம் நிலை நிற்கப்படுவதற்காக அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, யாக்கோபின் குடும்பம் என்றைக்கு என்ன செய்வார்? அரசாளுகிறவர். அப்ப நமக்குள்ள என்று என்ன செய்கிறார்? ஆட்சி செய்கிறார், அரசாண்டு கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும் நமக்குள்ளிருந்து அரசாட்சி செய்து கொண்டு இருக்கிறார். எப்படிப்பட்ட அரசாட்சி? நம்மை வழி நடத்துவது மாத்திரமல்ல, நமக்கு எதிராக வருகிற எல்லா காரியத்தையும் நிர்மூலமாக்கி நம்மை பாதுகாத்து வழி நடத்தி அரசாளுகிறார். ஆமென், அல்லேலூயா. அங்க பாருங்க, இந்த அரசாளுகிறார் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையானது இந்த லத்தீன்ல, கிரேக்க மொழியில பசிலியோ என்று சொல்லப்பட்டிருக்கு. பசிலியோனா அதாவது ஒரு ராஜா இருக்கிறாரு, அந்த ராஜாவுக்கு கீழே அந்த ராஜ்யம் இருக்கு. அந்த ராஜ்யத்துக்கு கீழே இருக்கிற ஜனங்கள் தன்னுடைய மக்களை சரியாய் நடத்தி, சரியாய் போஷித்து, சரியான காரியத்தை அந்த மக்களுக்கு அந்த ராஜா செய்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னா அரசாளுகிறார். கொடூரமாக அரசாளுகிறவங்களும் இருக்கிறாங்க, இப்போ கூட இருக்கிறாங்க. கொடூரமாக அரசாளுகிற ஆட்களும் இப்பவும் இருக்கிறாங்க. மந்திரியாக இருந்து என்ன செய்கிறாங்க? கொடுமையாக அரசாளுகிறார்கள். நல்ல அரசு ஏற்படும் பொழுது அந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? மகிழ்ச்சி அடைகிறாங்க. அப்ப என்னுடைய ராஜா எப்படிப்பட்டவர்னா பெரியவராய் இருக்கிறார். அவருடைய ஆளுகை
எனக்குள்ள இருந்து தொடங்கப்பட்டது. நான் எப்ப ரட்சிக்கப்பட்டனோ அந்த நிமிஷத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ஆளுகை எனக்குள்ள இருந்து என்ன பண்ணி ஸ்தாபிக்கப்பட்டு உண்டாக்கப்பட்டு தொடங்கப்பட்டிருக்கு. அந்த ஆளுகை உடையவர்களாக நாம இருக்கிறோம். அப்ப பாருங்க, ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த ஆளுகைக்குள்ளதான் நாம இருக்கிறோம். ஒவ்வொரு நிமிஷமும் நமக்குள்ள பெரியவர் இருந்து கொண்டு இருக்கிற வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். 2020 சோகமான வருஷங்கள் மற்றவர்களுக்கு, ஆனா நமக்கு அப்படி இருந்தது இல்லை. ஆண்டவர் நல்ல ஆசீர்வதித்தார், சமாதானத்தோட இருந்தோம், பாதுகாத்தார், வழி நடத்தினார். ஏன்? பெரியவர் எனக்குள்ள இருந்தபடினாலதான் அந்த ஆசீர்வாதம், பாதுகாப்பு, சம்பத்து, செழிப்பு எல்லாம் உண்டானது. மற்றவங்களாம் பட்னியா இருந்தாங்க. ஆண்டவர் என்ன செய்தார்? நல்லா போஷிச்சார். நல்ல ராஜபோகமா என்ன செய்தார்? நம்மை போஷித்தார், வழி நடத்தினார். ஏன்? பெரியவர் எனக்குள்ள அந்த ஆட்சி செய்தார். இந்த ராஜ்யம் முடிவு உறாது. ரகசிய வருகை தாமதமானால் எவ்வளவு நாள் நம்ம வாழ்கிறோம் என்று நாம் தீர்மானித்தோமோ அவ்வளவு நாள் நம்ம வாழ்வோம். அது வரைக்கும் ஆளுகை இருந்து கொண்டிருக்கும். ரகசிய வருகை இருக்குமானால் ஆளுகை இருக்கும் பரலோகம் வரை. ஆமென். கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. அப்படியே கொஞ்ச நேரம் ஆண்டவரை நம்ம ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்க கரத்துக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த பலன் எங்களுக்குள்ள இருக்கிறது, அந்த மகிமை எங்களுக்குள்ள இருக்கிறது.